அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸில் பேட்டர்ன் 30ல் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சீரியஸ் நான் எதுக்காக உருவாக்கினேன் அப்படின்னாக்க, நமக்குள்ள உருவாகி இருக்கிற எமோஷனல் பேட்டர்ன்ஸ் என்னென்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கவும், அந்த பேட்டர்ன்ஸ் தான் நம்ம லைஃப்பை ஷேப் பண்ணுது அப்படின்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கவும், அந்த பேட்டர்னை உங்களால் பிரேக் பண்ண முடியும், நீங்கள் அந்த பேட்டர்ன்லேருந்து ஃப்ரீ ஆக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைய டாபிக் லைவிங் இன் சர்வைவல் மோட், ஃபைட் ஃப்ளைட் ஃப்ரீஸ் ஃபான். இந்த பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா, இதில் என்ன ஒரு டேஞ்சரான விஷயம் அப்படின்னா, நிறைய பேருக்கு நாம் இந்த சர்வைவல் மோடில் வாழறோம் அப்படின்னு தெரியாமலே இந்த சர்வைவல் மோடில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் இந்த சர்வைவல் மோட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சரான விஷயம். இது எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. எப்பயாச்சும் நீங்க உணர்ந்திருக்கீங்களா, நாம ஏன் எப்ப பாரு ஏதோ ஒரு மதில் மேல் பூனையா ஏதோ ஒரு விளிம்புல நிக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம், என்னமோ நடக்க போகுது அப்படின்னு நாம ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்து என்ன ஆகுமோ, அடுத்து என்ன ஆகுமோ, இதனால அது ஆகுமோ, அதனால இதாகுமோ அப்படின்னு ஒரு நிரந்தரமான பதட்டத்திலேயே நீங்க இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? எப்ப பாரு ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு, கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணிக்கிட்டு, நம்மளை நாம எமோஷனலா ஷட் டவுன் பண்ணிக்கிட்டு, எல்லாரையும் ஹாப்பியா வச்சிருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கீங்களா? இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா, நீங்க அதை என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, இதெல்லாம் என்னுடைய பர்சனாலிட்டி, பிஹேவியர், நேச்சர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் உண்மையிலே அது அத்தனையும் சர்வைவல் ரெஸ்பான்ஸ். உங்க நர்வஸ் சிஸ்டம் அந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்லயோ இல்லை சைல்டுஹுட் அபியூஸ்லயோ இல்லை டாக்ஸிக் என்வரான்மெண்ட்லயோ இருந்ததுனால இது அத்தனையும் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கு. ஆனா இது அத்தனையுமே உங்களுடைய ஒரிஜினாலிட்டியோ ஒரிஜினல் பர்சனாலிட்டியோ கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைல்டுஹுட் ட்ராமா, நார்சிஸ்டிக் அபியூஸ், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், கிரானிக் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமா சேர்ந்துதான் இந்த சர்வைவல் மோட நம்ம வாழ்க்கை அப்படின்னு நம்மளை நம்ப வச்சிருது. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சர்வைவல் மோட் எப்படி டெவலப் ஆகுது, 4 ட்ராமா ரெஸ்பான்ஸ், மேஜரான 4 ட்ராமா ரெஸ்பான்ஸ், ஃபைட் ஃப்ளைட் ஃப்ரீஸ் ஃபான், அதை பத்தி தெளிவா பார்க்க போறோம். இந்த சர்வைவல் மோட் நம்ம வாழ்க்கையை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். இதுலேருந்து எப்படி ஹீலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம், நாம எப்படி நம்ம லைஃப்பை சேஃப்டியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம் அப்படின்றத பத்தியும் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல முதல் பார்ட்டா நான் சொல்றது, இந்த சர்வைவல் மோட் அப்படின்றது எப்படி டெவலப் ஆகுது, அதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஸோ இந்த சர்வைவல் மோட் உருவாகிறதுக்கு முதல் காரணம், நாம அன்சேஃப் என்வரான்மெண்ட்ல வளர்ந்து வந்திருந்தது தான். நாம குழந்தை பருவத்துல இருக்கும்போது நம்ம ஃபேமிலியோட சுச்சுவேஷன் எப்ப பாரு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறதா இருந்திருக்கட்டும், நம்ம எமோஷனலா நெக்லெக்ட் பண்றதா இருந்திருக்கட்டும், கான்ஃப்ளிக்ட் சண்டை எந்நேரம் பார்த்தாலும் சண்டை நடக்கிறதா இருந்திருக்கட்டும், இல்ல அந்த சுச்சுவேஷன் அன்பிரடிக்டபிலிட்டி, கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கட்டும், இல்ல அந்த இடத்துல அபியூஸ் நடந்திருக்கட்டும். ஸோ இது மாதிரியான ஒரு அன்சேஃப் என்வரான்மெண்ட்ல நாம வளர்ந்து வந்திருந்தோம் அப்படின்னாக்க, இந்த சர்வைவல் மோட் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடும். அந்த இடத்துல நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் அந்த டேஞ்சர் எப்ப பாரு நம்ம பக்கத்திலே இருக்கும், அதனால நம்ம அலர்ட்டா ஹைப்பர் விஜிலன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு கத்துக்கும், நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் கத்துக்கும். நாம சேஃபா ஃபீல் பண்றதை விட நெக்ஸ்ட் என்ன ஒரு பயம் வருமோ அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு தயார் நிலை, பதட்டமான தயார் நிலையில நாம எப்பவுமே இருப்போம். இது முதல் காரணம். ரிப்பீட்டட் ட்ராமா, இது ரெண்டாவது காரணம். என்னென்ன ட்ராமா நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும், அனுபவிச்சிருப்போம் அப்படின்னாக்க, நார்சிஸ்டிக் அபியூஸ், எமோஷனல் மனிப்புலேஷன், புல்லியிங், டொமஸ்டிக் வயலன்ஸ், ரிப்பீட்டட் பிட்ரேயல், இதெல்லாம் நம்ம லைஃப்ல பார்த்துக்கிட்டே இருந்தோம், திரும்ப திரும்ப நமக்கு இந்த ட்ராமாலாம் ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னாக்க, நம்ம பிரெயின் என்ன நமக்கு சொல்லி கொடுத்துரும் அப்படின்னாக்க, இந்த வேர்ல்டு அன்சேஃப்,
நம்ம பாதுகாப்பா இல்ல, அதனால நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை எப்ப பாரு ஹை அலர்ட்லயே வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விதமான நம்பிக்கையை நம்ம நர்வஸ் சிஸ்டம் உள்வாங்கி வச்சுக்கும் இந்த ரிப்பீட்டட் ட்ராமாவால. ஸோ நார்சிஸ்டிக் அபியூஸை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எமோஷனல் மனிப்புலேஷன் பத்தி இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ்ல இருக்குது. புல்லியிங், டொமஸ்டிக் வயலன்ஸ், ரிப்பீட்டட் பிட்ரேயல், இது எல்லாமே ஒரு அபியூஸ்ல நடக்கக்கூடியது தான். ஸோ இந்த ட்ராமா நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்க நாம சேஃபா இல்லை அப்படின்னு நம்ம பிரெயின் சொல்லி கொடுத்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் எப்ப பாரு ஒரு ஹை அலர்ட்ல இருந்தது. ரெண்டாவது காரணம். மூணாவது, லிவிங் இன் கிரானிக் ஸ்ட்ரெஸ், அதாவது வாழ்க்கையில கண்டினியூஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், கேர் கிவிங், நாம ஒருத்தரை மேல கேர் எடுத்து அவங்க ரொம்ப ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் பர்சனோ இல்ல நமக்கு டைம் இல்லாத அளவுக்கு நம்ம ஃபேமிலியை பார்க்கறதோ, ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒர்க் பிளேஸ் ப்ரெஷர், ரிலேஷன்ஷிப்ல எப்ப பாரு கான்ஃப்ளிக்ட், இது எல்லாமா சேர்ந்து நம்ம உடம்ப என்ன பண்ணும், சர்வைவல் மோட்லயே வச்சிருக்கோம். ஸோ இது என்ன ஆகும், நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்கு நம்ம போதுமான அளவு ஓய்வை கொடுக்கல அப்படின்னாக்க இந்த இந்த அந்த 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 ஸ்டேஜ், அந்த ஓய்வுன்ற ஸ்டேஜ் நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை கொண்டுட்டு வரல அப்படின்னாக்க அந்த நர்வஸ் சிஸ்டம் எப்ப பாரு ஹைப்பர் அலர்ட்லயே ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருக்கிறதுனால அது நமக்கு கிரானிக் ஸ்ட்ரெஸ், உடம்பு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம், எனர்ஜியே இருக்காது, எமோஷனலா எக்ஸாஸ்ட் ஆகும், எப்ப பாரு கோபத்திலே இருப்போம், வெடிப்போம், பேர்ன் அவுட் ஆகும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இது மூணாவது காரணம். நாலாவது, நம்ம நர்வஸ் சிஸ்டம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகத்தான் இந்த சர்வைவல் மோட அது கத்து வச்சுக்குது. எப்படி அப்படின்னாக்க நம்மளோட சர்வைவல் ரெஸ்பான்ஸ்லாம் நமக்கு வீக்னஸ்லாம் கிடையவே கிடையாது. நம்ம நர்வஸ் சிஸ்டத்தோட இன்டெலிஜென்ட்டை அது காட்டுது. ஸோ நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த இன்டெலிஜென்ட் அடாப்ஷனை நம்ம நர்வஸ் சிஸ்டம் தானாவே கத்துக்குது. அவுட்டர் என்வரான்மெண்ட்டோடைய அந்த அவுட்கம்மை வச்சு நம்ம நர்வஸ் சிஸ்டம் நமக்கே தெரியாம இந்த அடாப்டேஷன்லாம் உள்ள வாங்கிக்குது. ஸோ உங்க பிரெயின் என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸ், எந்த ரெஸ்பான்ஸை சூஸ் பண்ணும் அப்படின்னாக்க இதுக்கு மேல எந்த ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனும் வரக்கூடாது, அதுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை சூஸ் பண்ணணும், நம்ம அமைதியா போகணுமா, சண்டை வேணான்ட்டு போகணுமா, எட்ட போயிடணுமா, இல்லை விட்டு கொடுக்கணுமா, இல்லை சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா அப்படின்னு, அதாவது அங்க நடக்கிற சுச்சுவேஷன் ஏற்கனவே ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனா இருக்கும், அதை மேற்கொண்டு கஷ்டமானதா மாத்தி நம்ம உடம்புக்கு தீங்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த நர்வஸ் சிஸ்டம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த சர்வைவல் மோட் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா அடாப்ட் பண்ணிக்கும். இந்த 4 ரீசன் தாங்க நம்ம சர்வைவல் மோட்ல இருக்கிறதுக்கு காரணம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 சர்வைவல் ரெஸ்பான்ஸை ஃபர்ஸ்ட் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது என்னென்ன? ஃபர்ஸ்ட் சர்வைவல் ரெஸ்பான்ஸ் ஃபைட். இந்த சுச்சுவேஷன்ல நம்ம ஃபைட் பண்ணாதான் சேஃபா இருப்போம் அப்படின்னு ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது. கோவப்படுறது, நம்மளை டிஃபெண்ட் பண்றது, நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ண தெரியாம நாம மேல மேல அதிகமா கத்துறது, நம்ம இரிட்டேட் ஆகிறது, திரும்ப உடனே ஆர்கியூ பண்றது, குயிக் அண்ட் பேக்கா ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதுக்கு கீழே என்ன ஒளிஞ்சிருக்கு, இந்த கோபத்துக்கு கீழே என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா பயம் தான் ஒளிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபைட் அப்படின்ற ரெஸ்பான்ஸுக்கு காரணம் பயம். ஸோ அந்த பயம் தான் கோபமா வெளிப்படுது, புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ஃப்ளைட். இந்த நர்வஸ் சிஸ்டம் இந்த ரெஸ்பான்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடும். ஸோ அதனால என்ன ஆகும், கான்ஸ்டண்டா நம்ம பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிப்போம். இந்த சர்வைவல் ரெஸ்பான்ஸ்ல நம்ம கான்ஸ்டண்டா பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிப்போம். பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்ற ஒரு அடாப்ட் பிஹேவியரை நாம வச்சுப்போம். எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும், டைமிங்ல பண்ணணும், எதுவுமே தப்பா போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரெஷருக்கு நாம ஆளாயிடுவோம். ஒர்க் அடிக்ஷன். ஸோ நம்ம பிஸியா இருக்கிறத காட்டிக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஒர்க்ல அவ்வளோ அடிக்டா இருக்கிறோம் அப்படின்னு அவங்கள்ட்ட காட்டிப்போம். எந்நேரம் பார்த்தாலும் ஓவர் திங்கிங், ரிலாக்ஸ் பண்ணவே நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த ஃப்ளைட் அப்படின்ற இந்த ரெஸ்பான்ஸ்ல இந்த ரெஸ்பான்ஸை நீங்க பார்த்துருக்கலாம். எப்படிப்பட்டவங்கள்ட்டனா எமோஷனலா அன்அவைலபிளா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட இந்த ரெஸ்பான்ஸை நீங்க பார்த்துருக்கலாம்.
இப்ப பாரு பிஸியா இருக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சரியா நடக்கணும்னு சொல்லுவாங்க, நான் எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டே இருப்பாங்க, எந்த ஒரு எமோஷனலுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் யார்கிட்டயாவது இருக்குது அப்படின்னாக்க அவங்க அங்கேயும் தப்பிச்சு போறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நாமளும் கூட கையில எடுத்துப்போம். ஸோ அதனால என்ன ஆகும், எந்நேரம் பார்த்தாலும் நம்ம பிஸியா இருப்போம். ஏன் அப்படின்னாக்க நாம அந்த இடத்துல இருக்கிறது நமக்கு அன்சேஃப், அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்றத இந்த ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஃப்ரீஸ் அப்படின்றது நம்ம நர்வஸ் சிஸ்டம் சண்டையும் போடாது, அந்த இடத்த விட்டு எட்டையும் நகராது, ஆனா இருந்த இடத்துல இருக்கும், ஷட் டவுன் ஆயிடும். ஸோ இதை நான் நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு சண்டை போடவும் தெரியாது, கோவத்தை வெளிக்காட்டவும் தெரியாது, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நான் நிறைய இடத்துல இருந்திருக்கிறேன். இது என்ன பண்ணும், எமோஷனலா நம்மளோட உணர்வுகளை மறுத்து போக வைக்கும். சரி இப்ப பார்க்க வேணாம், அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சில காரியங்களை தள்ளி போட வைக்கும். நம்ம பிரெயின் ஃபாக், நம்ம மூளையில மேகமூட்டமா ஏதோ ஒண்ணு நம்மளை மறைச்ச மாதிரி இருக்கும். எதுலயோ நம்ம ஸ்டக் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ல மாட்டிப்போம், முடிவெடுக்க தெரியாம திணறுவோம். ஸோ இது என்ன ஆகும், இந்த ஃப்ரீஸ் அப்படின்றத நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் வருதே ஒழிய நாம லேசியானவங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ரீஸ் அப்படின்றது உங்களை சண்டை போடவும் வைக்காது, அந்த இடத்த விட்டு நகரவும் வைக்காது, ஆனா அந்த இருந்த இடத்துல இருந்து உங்களை மறுத்து போக வைக்கும். இது 3வது ரெஸ்பான்ஸ். ஃபான், அதாவது இந்த ஃபான் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்க உணர்வுகளை பத்தி யோசிக்கவே யோசிக்காது. உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத பத்தின தகவல் உங்களால உணரவே முடியாது. ஆனா எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்ணுவீங்க. அப்படி இருந்தா தான் நீங்க சேஃபா இருக்கீங்க அப்படின்றத மத்தவங்களுக்கு உங்களுக்கு நீங்க எடுத்துப்பீங்க. நாம சண்டை போடக்கூடாது, இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, ஆனா அவங்க சந்தோஷமா இருந்தா நாம இந்த இடத்துல சேஃபா இருப்போம் அப்படின்ற மாதிரி உங்களை சுத்தமா அழிச்சுக்கிட்டு உங்க உணர்வுகளை விட்டு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்துல மத்தவங்களை ஹாப்பியா, உள்ளுக்குள்ள நீங்க அழுவீங்க, வலிக்கும், வேதனையா இருக்கும், ஆனா அதை வெளிக்காட்டாம எல்லாரையுமே ஹாப்பியா வச்சுக்க முயற்சி பண்ணுவீங்க. ஸோ இது உங்களை பீப்புள் பிளீசரா மாத்தும். நீங்க நோ சொல்லவே மாட்டீங்க, எதுக்கு எடுத்தாலும் எஸ் எஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் உங்க தலைமையில தூக்கி போட்டுப்பீங்க. அந்த இடத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய சொந்த தேவைகளை கூட நீங்க உதறி தள்ளுவீங்க. ஓய்வு எடுக்கணும்னு தோணும், ஆனா அவங்களுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஓய்வு எடுக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டே இருப்பீங்க. எப்ப பாரு அப்ரூவல் தேடிக்கிட்டே இருப்பீங்க. இது என்ன அப்படின்னாக்க, இந்த ஃபானிங் அப்படின்றது பொதுவா எல்லாரும் என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்க, இது ஒரு கைண்ட்னஸ், இது ஒரு நல்ல குணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா இது நல்ல குணம் கிடையாது. பயத்தை வெளிக்காட்டாம, பயத்தை உள்ளுக்குள்ள புதைச்சிக்கிட்டு வெளியில மத்தவங்களை ஹாப்பியா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்கு எடுக்கிற முயற்சி தான் இந்த ஃபான் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த 4 ரெஸ்பான்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபைட்டு, ஃப்ளைட்டு, ஃப்ரீஸு, ஃபான். ஃபைட்னா உடனே சண்டை போடுறது, சண்டை போட்டாதான் நான் சேஃபா இருப்பேன்னு நினைக்கிறது. ஃப்ளைட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறது. ஃப்ரீஸ் எதுவுமே பண்ணாம அப்படியே நாம மறுத்து போறது. ஃபான் நமக்கு என்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே புதைச்சிக்கிட்டு அடுத்தவங்களை ஹாப்பியா வச்சிருக்கிறது. ஸோ இந்த 4 ரெஸ்பான்ஸும் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டா நான் சொல்றது, இந்த சர்வைவல் மோட் உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது. முதல் விஷயம், எப்ப பாரு நீங்க பதட்டத்தோட இருப்பீங்க, கான்ஸ்டன்ட் ஆன்சைட்டி உங்கள்கிட்ட இருக்கும். அமைதினா என்னன்னே தெரியாது, அமைதியை நீங்க ஃபீல் பண்ணிருக்கவே மாட்டீங்க, அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்க பாடி எப்ப பாரு ஒரு டேஞ்சரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும், அதனால அந்த பதற்றம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்கும். ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண முடியாது, ஒரு இடத்துக்கு போனா ஒரு கியூல நிக்க முடியாது, ஒரு சமைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அது வேகிற வரைக்கும் பொறுக்க முடியாது, ஏதோ ஒரு செயலை நம்ம செய்யறோம் தாமதம் ஆயிடுச்சுன்னா அந்த பொறுமையே இருக்காது, புலம்பிட்டே இருக்குது, ஐயோ ஐயோ இதாச்சு அதாச்சு அதாச்சு, அந்த பதட்டத்திலேயே இருக்கிறது. ஸோ இது முதல் பாதிப்பு. 2வது, மற்றவங்கள நீங்க நம்ப மாட்டீங்க. எப்ப பாரு என்ன பண்ணுவீங்க, உங்க வல்னரபிலிட்டிய மற்றவங்கள்ட்ட காட்டுறதுக்கு பயப்படுவீங்க, மற்றவங்களை நம்பவே முடியாது. இந்த சர்வைவல் ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க. இது 2வது பாதிப்பு. 3வது பாதிப்பு, எமோஷனலா எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க. எமோஷனலா எப்படி சொல்றது,
உங்களால உங்க உணர்வுகளை வெளிப்படுத்தவும் முடியாது, காப்பாற்றவும் முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. உடம்பு ரொம்ப எனர்ஜி லெவல் ட்ரைன் ஆயிடும் உங்களுக்கு. இந்த கான்ஸ்டன்டா இந்த அலாட்ல இருக்கிறது உங்க உணர்வு, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனையுமே உறிஞ்சி எடுத்துரும். இது 3வது பாதிப்பு. 4வது பாதிப்பு, ரிலேஷன்ஷிப்ல அவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த சர்வைவல் ரெஸ்பான்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள சண்டையை உருவாக்கும், எமோஷனலா டிஸ்டன்ஸ் ஆக்கும், அன்ஹெல்தி பேட்டர்ன்ஸை வளர்த்து விடும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. 5வது பாதிப்பு, உங்களுக்குள்ள நீங்க கனெக்ட் ஆகவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க சர்வைவிலே இருந்துட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத நீங்க பார்க்கவே மாட்டீங்க. நீங்க யாருன்னு உணர மாட்டீங்க. உங்களுடைய உண்மையான உணர்வுகள் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு புரியவே புரியாது. அதனால உங்களுடைய தேவைகளை ஒதுக்கி வைப்பீங்க, உங்களோட ஃபீலிங்ஸை ஒதுக்கி வைப்பீங்க, உங்க ட்ரீம்ஸை ஒதுக்கி வைப்பீங்க, உங்களுடைய உண்மையான செல்ஃப், ஆத்தென்டிக் செல்ஃபை கண்டுக்கவே மாட்டீங்க. இது அத்தனையுமே இந்த பேட்டர்னால, இந்த சர்வைவல் ரெஸ்பான்ஸ், 4 சர்வைவல் ரெஸ்பான்ஸால உருவாகக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன? எப்ப பாரு பதட்டமா இருக்கிறது, யாரையும் நம்பாம இருக்கிறது, எமோஷனலா எக்ஸாஸ்ட் ஆவறது, ரிலேஷன்ஷிப்ல நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றது, உங்களுக்குள்ள நீங்க கனெக்ட் ஆகாம இருக்கிறது. ஸோ அடுத்த பார்ட்டு, இந்த சர்வைவல் மோட்ல இருந்து எப்படி ஹீலிங் மோடுக்கு நம்மள மாத்த முடியும், எப்படி நாம சேஃப்டியா இருக்க முடியும் அப்படின்றத அடுத்த ஸ்டெப்ல, அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். முதல் ஸ்டெப், ஹீலிங்கோட முதல் ஸ்டெப், இந்த பேட்டர்னுக்கான ஹீலிங்கோட முதல் ஸ்டெப், முதல்ல நீங்க எந்த சர்வைவல் ரெஸ்பான்ஸ்ல இருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிங்க. நான் சண்டை போடுறேனா, நான் அந்த இடத்த விட்டு ஓடுறேனா, இல்ல ஃப்ரீஸ் ஆகுறேனா, இல்ல பீப்புள் ப்ளீஸ் பண்றேனா? ஸோ இது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கும் போது அதை உடைக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு புலப்படும். ஸோ அது ஹீலிங்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை உங்களுக்கு கொடுக்கும். இது முதல் ஹீலிங் ஸ்டெப். 2வது, உங்க நர்வஸ் சிஸ்டத்துக்கு அமைதியா இருக்க கத்து கொடுங்க. இது நாள் வரைக்கும் பதட்டத்திலையும் வேகத்திலையும் ஒரு வித அலர்ட்லயும் இருந்த அந்த நர்வஸ் சிஸ்டத்தை ப்ரெசன்ட்ல இருக்க வைக்க கத்து கொடுங்க. அது ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட்ல இருக்க கத்துக்காது, அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும், உங்களுக்குள்ள ஒரு அர்ஜை உண்டு பண்ணும், போய் சண்டை போடு, இல்லைன்னா ஓடிப்போ, இல்லைன்னா இந்த மாதிரி பீப்புள் ப்ளீஸ் பண்ணுன்னு சொல்லும். பட் அது அத்தனையுமே காம் பண்ணி அதுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை கம்ஃபர்ட்டா மாத்துறதுக்கு சொல்லி கொடுங்க. நான் பாஸ்ட்டை தாண்டி வந்துட்டேன், இந்த மொமெண்ட்ல நான் சேஃபா இருக்கிறேன் அப்படின்னு உங்க நர்வஸ் சிஸ்டத்துக்கு அந்த சேஃப்டி அப்படின்ற உணர்வை கொடுக்க கத்து கொடுங்க. ஸோ இதுக்கான ஒரு வீடியோ என்னுடைய போட்காஸ்ட்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்க. உங்க நர்வஸ் சிஸ்டத்தை எப்படி காம் பண்றது அப்படின்ற வீடியோ. அடுத்து 3வது பார்ட், ப்ராக்டிஸ் நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேஷன். இதுதாங்க உங்க ஹீலிங்ல நீங்க எடுத்து வைக்கிற படிகள் அப்படின்றது. இது நாள் வரைக்கும் 24 மணி நேரமும் என்னமோ பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த அபியூஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னவோ பண்ணுவீங்க. ஸோ அதுல ஒரு ஸ்டெப்பா கண்டிப்பா உங்க நர்வஸ் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ற ஸ்டெப்ஸும் இருக்கணும். அது என்னென்ன அப்படின்னாக்கா, உங்க பாடிக்கு சப்போர்ட் பண்ற பிரீத்திங் எக்ஸசைஸ் எடுங்க, ஜென்டிலா மூவ் பண்ணுங்க, ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, மைண்ட்ஃபுல்னஸா இருங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, குற்ற உணர்வு படாம ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க. இது அத்தனையும் பண்ணும்போது ஹீலிங் வந்து மென்டலுக்கானது மட்டும் கிடையாது, பிசிக்கல் ஆனது அப்படின்றதே நீங்க உணர்ந்திருப்பீங்க. இது 3வது ஸ்டெப். 4வது, ஹெல்தியான பவுண்டரி செட் பண்ணுங்க. பவுண்டரிஸ் வந்து உங்க நர்வஸ் சிஸ்டத்துக்கு என்ன தெரியுமா சொல்லணும்? இனிமே நான் சேஃபா இருக்கிறதுக்கு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உங்க நர்வஸ் சிஸ்டத்துக்கு உங்க பவுண்டரி சொல்லி கொடுக்கணும். ஒரு ஹெல்தியான பவுண்டரியும் உங்க நர்வஸ் சிஸ்டத்துக்கு சேஃப்டி அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கணும். இது 4வது ஸ்டெப். 5வது, உங்க கூட நீங்க ரீகனெக்ட் ஆகுங்க. ரீகனெக்ட் வித் யுவர் செல்ஃப். எனக்கு என்ன தேவை, நான் என்ன உணர்றேன், அமைதியா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. ஹீலிங் அப்படின்றது உங்களுக்குள்ள என்ன நடக்குதோ அதை லிசன் பண்றதுலேருந்து தான் உங்க ஹீலிங் அப்படின்றது உங்களுக்கு சாத்தியமாகும். அடுத்து, சேஃப்டி அப்படின்றது நமக்கு மற்றவங்க யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. அந்த சேஃப்டியை நாம தான் நமக்குள்ள உருவாக்கணும். நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்றது மூலயமா நம்மால மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். யாரும் வந்து நம்மளை சேவ் பண்ணவோ ரெஸ்கியூ பண்ணவோ கண்டிப்பா மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்ஃபிடென்ஸை நாம தான் வளர்த்துக்கணும், நாம தான் அதை உடைச்சி வெளியில வரணும். ஸோ நம்ம ரியாக்ட் பண்றதை நிறுத்திட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கயாசை விட்டுட்டு அந்த பீஸை தேர்ந்தெடுங்க. மற்றவங்க மேல அக்கறையா இருக்கிறத
விட உங்களை நீங்க அக்கறையா பார்த்துக்கோங்க. அதுதான் ரியல் சேஃப்டி அப்படின்றது. ஸோ இந்த பேட்டர்னை உடைக்கிறதுக்கான ஹீலிங் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னாக்க, முதல்ல என்ன சர்வைவல் பேட்டர்ன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிங்க. உங்க நர்வஸ் சிஸ்டத்தை ப்ரெசன்ட்ல இருக்க வைங்க. அதை ரெகுலேட் பண்ணுங்க. ஹெல்த்தியான பவுண்டரி செட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள நீங்க கனெக்ட் ஆகுங்க. சேஃப்டி அப்படின்றது வேற யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது நீங்க தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஹீலிங் ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்றது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்க, என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க என்னோட பயோவை செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்னோட கம்யூனிட்டியை பற்றின தகவல்களை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க விருப்பம் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒரு பெய்டு குரூப். ஆண் பெண் இருவருக்கும் தனித்தனி குரூப் இருக்குது. ஸோ அந்த கம்யூனிட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கு. இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி, இந்த எபிசோடு உங்களுக்கு தொடர்புடையது அப்படின்னு நீங்க தொடர்புடையதா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்க, இந்த வீடியோவுக்கு லைக்கும் ஹைப்பும் கொடுங்க. அது பல பேரை போய் சேர ரீச் ஆகிறதுக்கு உதவி செய்யும். மேலும் இது யாருக்கு பயனுள்ளதா இருக்குதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க. இந்த எபிசோட் முடிவில் உங்களுக்கு நான் கொடுக்குற மெசேஜ், நீங்க உடஞ்சு போனவங்க கிடையாது. உங்க நர்வஸ் சிஸ்டம் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தன்னைத்தானே இந்த டாக்ஸிக் என்வரான்மெண்ட்ல டிசைன் பண்ணி வச்சுக்கிச்சு. அதுதான் இந்த சர்வைவல் மோட். இந்த சர்வைவல் மோட் அப்ப வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப நீங்க வளர்ந்து வந்துட்டீங்க. ஹீலிங் அப்படின்றது உங்களை பிளேம் பண்றது கிடையாது. அந்த சர்வைவல் ரெஸ்பான்ஸை குறை சொல்றதும் கிடையாது. பட் அது அத்தனையுமே ரீடைரக்ட் பண்றது, ரீஷேப் பண்ணி உங்க மைண்டையும் பாடியையும் இனிமே நான் டேஞ்சர்ல இல்லை, நான் சேஃபா இருக்கிறேன் அப்படின்னு நம்ப வைக்கிறதுல தான் இருக்குது. ஸோ அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த மெசேஜ் நான் கொடுக்கறது என்ன இருக்கும் அப்படின்னாக்க, நம்ம லைஃப் ஃபுல்லா சர்வைவல் மோட்ல நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம சேஃபா ஃபீல் பண்ண, கனெக்டடா இருக்க, ஃப்ரீயா இருக்க தகுதி வாய்ந்தவங்க. ஹீலிங் அப்படின்றது நான் இன்னைக்கு சர்வைவ் பண்ணுவேனா அப்படின்ற கேள்வியிலிருந்து இன்னைக்கு நான் முழுசா வாழ்வனா அப்படின்ற கேள்விக்கு மாறுறது தான். ஸோ இந்த எபிசோட் உங்க சர்வைவல் பேட்டர்னை பத்தின புரிதலை உங்களுக்கு கொடுத்திருந்தது அப்படின்னாக்க, அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்களை மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ் அடுத்த பேட்டர்ன்ல இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.